முருகா வா. இந்த பிரிவில் உனக்கு இந்த கடன் ஆடி 30 வரை இருக்குண்டா. அதற்கடுத்து எதிர்பாராத வருமானங்கள் பெருகும். ஒரு இடம் ஒன்று அமையும், உன் கடனும் தீரும். இந்தா அதுவரை நஷ்டம் இல்லாமல் வண்டியை ஓட்டித்தரேன், வருமானத்தை பெருக்கி தரேன். நல்லா இருக்கு மகனே. பிள்ளையை பற்றி காக்க வந்தது யாரு? வாமா பாப்பா. என்ன பாப்பா? யாரை பற்றி காக்கணுக்கா? என்னாச்சு உன் பிள்ளை? மாமியாளுக்கு ஒரு தேதி மதிச்சு நடந்த மறுவாதி. பிள்ளைக்கு என்னாச்சு? புரியல. அழலாம் கூடாது, விளக்கத்தை சொல்லு. என்னாச்சு? யாரு? பேர் என்ன பேரு? கண்ணமுடு. உன் பையன் இங்கே வரணும், அவனை குணமாக்கி நான் தரணும். கூட்டிகிட்டு வா, சரியாக்கி தரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன். வருவான், இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் வருவான். நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு காலன்ட்டுவாமா. பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் எல்லையில் என் தங்கை மாரியம்மான்னு ஒரு தெய்வம் இருக்குது. அதுலேருந்து வட திசையை நோக்கி போனால் உங்கள் எல்லையை தாண்டி ஒரு மெயின் ரோடும் அது பக்கத்தில் நீரோடும் பாதையும், அந்த இதில் 3 தெய்வம் இருக்குது. அதில் நான் முத்துக்கருப்ப சாமியும் இருப்பேன். அந்த இடையில் இருக்கேன். இப்போ 2 ஆண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் கடன்களும் பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய. இப்போ புதுமையாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிற பொழுது, ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டு இருந்ததை ஒரு மிதித்து கீழே விழுந்து நீங்கள் எந்திக்க முடியாமல் கிடக்கலாம். என்ன அதனால் கருப்பசாமி ஐயா உன் பேரை போட்டு ஒரு ஹோட்டல் நடத்தலாம்னு நினைக்கிறேன். உடனே யுவா மனத்தில் சொல்லிட்டான், நான் ஹோட்டல் நடத்தினா விலை போகாட்ட பொருளை புறாமல் விரயமாக்க வேண்டியது இருக்கும். அதனால் அதில் நாங்கள் கெட்டு போயிடக்கூடாது. 2 நாள் வியாபாரம் வெளில போனாலும் பரவாயில்ல, அழிஞ்சு போகாத பொருளாக இருக்கணும். அப்படி உள்ள பொருளை நாங்கள் விற்கலாம்னு நினைக்கிறோம் சாமி, அதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்குறியான். காலில் வந்துட்டு வா. இந்தாங்கண்ணே. ஏல அக்கா, ஏலக்காய் விற்கலாமா, கிராம்பு வைக்கலாமா, பட்டை வைக்கலாமா, சீரகம் வைக்கலாமா, இது போன்ற மசால் பொருள்களை ஒரு சின்ன விநியோகமாக நடத்தி அதையும் பாக்கெட் போட்டு நல்ல விற்கிறதுக்கு வேண்டிய ஒரு வியாபாரத்தை உருவாக்கி தரேன். என்ன பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே தொடங்கு, லட்சமாக உனக்கு பணத்தை கொண்டு வரேன். படிப்படியாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சாமி, உங்களை வச்சு நல்லா இருக்கோம் சாமி அப்படின்னு நீ சொல்லி ஆனந்தம் அடைவேன். நல்லா இருக்கும். இப்போ போட முடியாது, பொறுமையாக இருக்கணும். முதல்ல உங்களுக்கு வருமானத்தை கை நிறைய தந்த பிறகு கண்குளிர வீடை கட்டித்தரேன். சந்தோஷமாக இருங்க மக்களே, ஊருக்கு கிளம்பிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே திருச்சி மாநகர் எல்லை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கும் அப்படி கேட்டு வந்தவங்க, எப்பா இது இன்னும் கொஞ்சம் பின்னலி வைங்கப்பா, எனக்கு மூஞ்சை இடிக்கிற மாதிரி இருக்குது, சுதந்திரம் கிடைக்கல எனக்கு, எல்லாத்துக்கும் கிடைச்சாச்சு இந்தியாவில். யாருப்பா? என்னப்பா பிள்ளை? எங்கே இருக்குது உன் பிள்ளை? ஆ புரியல எனக்கு. குளித்தலை இல்லையா? பொம்பளை பிள்ளையா? காலில் வந்துட்டு வா. எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலமும் இருந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா, இருகை கொண்டு வணங்கவா, காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. வாப்பா,
உன் பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சிருமோங்கிற ஒரு மனக்கவலை உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வ ஆரோக்கியத்திலே ஒரு நஷ்டம், வேறு எதுவும் ஆபத்து நடக்குமாங்கிற ஒரு பயம், இது கிரகத்தால் ஆகிருக்குமா, செய்வன வைவன கோளாறால் நடந்திருக்குமா அப்படிங்கிற வேதனை, இவை அனைத்தும் இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குடும்பம் வேற மனிதன் வேற அப்படின்னு நடக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை நடக்காது அப்படின்னு உத்தரவாயிடுது. காப்பாற்றி வெற்றியாக வாழ வச்சா போதுங்களா, கால் வந்துட்டு வா. வரலாம், பக்கத்தில் வாப்பா. பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே நடக்காது, நீ கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன் கருப்பசாமி, தைரியமாக இருக்கேன்டா. புண்ணியமாக இருந்துதான் வெற்றி அடைஞ்சு வாப்பா. அதே திருச்சி மாநகர எல்லை. ஆமாம், வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து வேதனை அடைந்தேன் என்று ஒரு தெளிவு இருக்குது. என்ன வேலை? யாருக்கு? கவர்மெண்ட் வேலைக்கா? யார்கிட்ட முயற்சி பண்ணி பணம் கொடுத்தீங்களா? காலில் வந்துட்டு வா. முதல்ல இல்லைங்க நடந்துடும். ஆமாங்க, நான் என்னத்தை சொல்லனா, அவன் புரியலையா இல்லாட்டா நான் புரிய முடியலையான்னு தெரியல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அறகுற மனசு உனக்கு இன்னும்ப்பா விழுந்து முடுங்க. உன் மகனுக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. இயற்கையாக கிடைக்கும், யாருக்கும் பணத்தை கொடுக்காத. நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி தரேன். சரியாக 9 மாத கால அளவில் அதை கிடைக்க வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா கருப்பசாமி அப்படி சொல்லு. ஆம்பளை வேலை கிடைச்சோன்னா மாத சம்பளம் தர்ம தேவதைக்கு இங்கே வந்து கட்டிக்கா. இந்தாடா, பணமும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். போ கருப்பசாமி. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? என்னையா கேஸு? 2 பேர் இருக்காங்களே நீதிமன்றத்தில் உள்ளவங்க. கோர்ட்டு கேஸ் யாருக்கும் 2 பேருக்கு இருக்குன்னு சாமி சொல்லிச்சு திருச்சியில். யார்? இன்னொரு ஆள் யார் பாரு. யாருப்பா? உனக்கு என்னையா கோர்ட்டில் கேஸ் கிடக்கா? உனக்கு என்ன விஷயத்துக்கு? எஸ், உங்களுக்கு அதில் கேஸ் போட்டிருக்கியா? இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? அதை ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத கேள்வியை கேட்கிய. கொடுக்குறேன். கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. எஸ்ஆரை பார்க்கட்டும், நான் பார்த்து வரேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு ப்ரொமோஷன் கேஸ் போடலாம் அப்படின்னு சட்டம் சரிதான். உங்கள் எஸ்ஆர் ரெக்கார்டை போய் பார்த்தேன். உங்கள் மேலே யாருமே தவறான நடவடிக்கைகள் எதுவுமே எழுதலை. சின்சியராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விடை தான் இப்போ கிடைக்கும். ப்ரொமோஷன் ஆனால் உங்களுக்கு என்ன பேமெண்ட் உண்டோ அதுக்குரிய அரியர்லாம் உங்களுக்கு போட்டு இந்த பென்ஷனையும் உங்களுக்கு கூட்டி கிடைக்கும்னு உத்தரவாயிடுது. நான் வாங்கி தரேன், நீ சந்தோஷமாயிடுவேன். புண்ணியம் பெரு. ஓ கருப்பசாமிக்கு அப்படியா? சரி, ஓகே. பணம் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்தவன் நீ இல்லைடா. நீ பணம் சம்பந்தமாக வழக்கு பண்ணியிருக்கியா? வேலை பார்த்தா. சரி, பணம் சம்பந்தமாக யாருக்கு நீ கொடுத்த? நீ யார்கிட்ட வாங்கின? நீ வாங்கின. அவன் கேட்ட ஒன்று நெருக்குதானா? அதனால் நீ என்ன செஞ்ச? கோர்ட்டுக்கு போயிட்ட. அவர் போயிட்டார். கால் வந்துட்டு வா, அவரை திருப்புவோம். நம்ம என்ன ஒன்று கொடுப்பிய வரலாம். உன் பக்கத்தில் தான் தப்பு இருக்குது, அவங்க பக்கத்தில் இல்லையே. அதனால் அந்த கேஸை அடிக்கணுமா? அதுக்கு பணம் வச்சுருக்கியா? கொடுக்காமலே கேஸை முடிச்சிடலாம்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற எப்படி பண்ணுறது? நீதிமன்றத்தில் வாய்தாவாக போட்டு பணத்தை கொடுத்துடலாமா? அப்படி சொல்றியா? கண்ணை முடிட்டு வா, கால் வந்துட்டு வா. அப்படி தேய்ச்சி வரலாம். வாங்கும்போது எல்லாருமே சிரித்து தான் வாங்குதிய, கடைசியில் கோர்ட் நாட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்குதிய. இதெல்லாம் அதர்மம் தானே. முடியாட்டை எதுக்கு இன்னொருத்தனுடைய பணத்தை வாங்கி நீங்கள் அனுபவிக்கிய? அது மகா குற்றம் இல்லை. என்ன சொல்கிறோம்னா, கஷ்டப்படுறது நியாயம்தான். கோர்ட் வர போயிடுது. இப்போ எப்படி உன்னை மீட்டுறதுன்னு பார்க்க கொஞ்சம் கண்ண முடி உட்காரு, பார்க்குறேன். பைரவா, இதுக்கு எதுவும் விளக்கம் இருக்கா? இன்னைய பொழுது நீ பைரவரை மாதிரி உட்காந்துருக்கியான். பைரவர் எப்படிடா இருப்பார்?
பைரவர் எப்படிப்பா இருப்பார்? நிர்வாணமாக இருப்பார்யா. உண்மையா இல்லையா? அதை மாதிரி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாதவனா நீ உட்காந்துருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். சனி பகவானே, நீங்கள் இவனை காப்பாற்ற முடியுமா? பங்குனி 20க்கு மேலே உனக்கு பணம் கிடைக்கும். மெல்ல மெல்ல கட்டி அந்த கடத்தை தீக்க அந்த கேத்துலேருந்து உன்னை விடுதலை ஆக்கி தரேன். எல்லாம் நடக்கும், நல்லாயிருக்கும். போய்ட்டு வா, பணம் வந்தாச்சு போ. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாருமா? உன் மகளா? நான் பேசணும் உன் காதில் விடலையாம்மா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? உங்கள் அப்பா வந்திருக்காராம்மா? உன் பிள்ளை எங்கே இருக்கு? கரெக்டு. எஸ், கால் வந்துட்டு வரலாம். உட்காருங்க, நில்லுங்க. ஏண்ணே, நீங்கள் குறிஞ்சி வளைஞ்சதெல்லாம் நான் பார்த்துட்டேன். உங்கள் மனது சாமிகிட்ட போகலை. இன்னொருத்தர் கொடுங்க. வரலாம். தங்கச்சிக்கு என்ன செய்வோம்? தங்கச்சிக்கு தென்காசியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது சாமி. தென்காசியில்? ஆமாம் சாமி. அவர் டாக்டர் அதனால ஒரு கீப் மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் தானே. எல்லா சொத்து பத்து எல்லா டெபாசிட்டும் அந்த பொம்பளை நாமளே போட்டு வச்சுருக்கான். நான் அதை தீக்கிறதுக்காக இங்கே வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். நாலு வியாபாரத்தையும் போக முடியல. காரணம் அந்த டாக்டர் பேர் என்ன பேர்? டாக்டர் பேர் நரசிவன். நல்ல சிவன். என்ன டாக்டர் அவர்? ரமன் டாக்டர். கால் 60 வயசில் வச்சுருக்காரு. திறமை நாடு போடுறது கலையை வச்சுட்டு போகிறான். ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிருக்கான். கண்ணை முடுங்க, வரதான்னு பார்ப்போம். சொத்து மட்டும் உன் மகள் தங்கச்சிக்கு எழுதி கொடுக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணால் போதுமா? டெபாசிட் நல்லா அந்த பொம்பளைக்கு. என் பேச்சு கேள் தம்பி. உன் தங்கச்சிக்கு அவற்றிலேருந்து டெபாசிட்லேருந்து சொத்துக்கள்லேருந்து எழுதி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? போதும். 1.5 மாதத்தில் வாங்கி தரேன். என்ன போகும்போது என்னை லேசாக பார்த்துட்டு போ. வெற்றி ஆக்கி தரேன். இந்த அப்படி இது எழுதும்பொழுதே அவன் வேற இவன் வேறன்னு ஆயிடுவான். போ, புரிஞ்சுக்கணும். நல்ல என்ன புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சுல, ஒரு ட்ரைனிங் கிடச்சி கொண்டு போச்சுல, போதும். அவனை நல்லவனாக்கிறதுக்கு நினச்சா அது வெறும் வேஷம். நடக்காதுப்பா. அந்த கதையை விட்டுரு. நான் இப்போ வியாபாரத்துக்கு போவேன் சாமி. அடுத்து பேசுவோம். கருமசாமிக்கு அதே திருச்சி எல்லை தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட மனவேதனையை தீர்க்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். உன் பொருத்தம் எங்கம்மா இருக்கான்? உங்கள் கூட இல்லை. கால் வந்துட்டோம். இது யார்? அவரும் தங்கச்சி கேட்க, நீங்களும் தங்கச்சி. கால் வந்துட்டோம். பக்கத்தில் வரலாம். எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? இருக்கோ? ஐயா நாராயணர் வரார, அதான் கேட்டேன். அவன் ஒத்தையில் இல்லை. என்ன ஒத்தையில் இல்லை, தக்க சுகத்தோடும் துணையோடும் எல்லா மனநிலைகளோடும் அவன் இருக்கான். இனிமேல் அவனை வசிக்க முடியுமான்னு கேட்டால் அவன் உன்னை முழுக்க முழுக்க வெறுத்துட்டான். ஆனால் அவன் வேணும் வேண்டாம்ங்கிறத சொல்லி 3ஆமத்த மனைவியாக அவனை வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கான். எத்தனாவது மனைவியாக? ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்க. என்ன செய்யணும்? வேணுமா வேண்டாமா? வேணும் தான். பரவாயில்ல, அவர் இதுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம அவர் கூட இருந்துக்கிடுவோங்கிற. பரவாயில்ல, நல்ல பெண்மணி. கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும்? மனதை பறி கொடுத்ததுக்கு கிடைச்ச தண்டனை அது. என்னம்மா? அதானம்மா? வா பக்கத்தில். ஒரு வீடு உனக்கு கிடைக்கும். உன் பேருக்கு உறுதியாக்கி தரேன். அவன் சும்மா உன்னை லேசாக தூரம் நின்று பார்த்துக்குவான். சரி, அப்படிதான் பார்த்துக்குவோம். என்ன உங்கள் வீட்டுக்கு சாப்பிட மாட்டான்.
என்னத்தையாவது போட்டு கொடுத்துருவேன்னு வார்த்தையை வெளியே விட்டுருக்கான். புரியுதா? அவன் மனத்தை மாற்றுவோம், சேர்த்து வைப்போம். உனக்கு கடைசி வரை அவனுடைய துணை இருக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். இந்த அப்படி வெற்றியாகி தாரேன். கண்ண முடிப்பா சிவனே. என்ன அப்படியா? சரி. இந்த சிவராத்திரிக்கு பின்பு உன்னுடைய பிசினஸில் நல்ல ஓட்டம் வரும், நிறைய பணமும் வரும்ப்பா. இந்த சந்தோஷமாக இருக்கு, வெற்றியாகி தரேன். ஒரு கேள்வி இருக்கா? என்னம்மா? அடுத்து பேசும். கர்மசாமிக்கு வண்டி வாகனம் வச்சு யாரும் தொழில் வச்சுருக்கீங்களா? என்ன தொழில்ப்பா? வண்டி ஓடுது. என்ன வண்டி? காங்கிரீட் மிஷின். கண்டிக்காரன் கால் வண்டி. நினைவாலே சிலை செய்து 100 தூரம் கும்பிட்டாடா, அரை குறையாக கும்பிட்டாரு. பச்சலை நல்ல பேர், தங்கமான பேர். இந்த வண்டியை நீ வச்சுக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. போட்டி பொறாமையால் உன் வண்டியை நிறைய பேர் கூப்பிடாமல் கொஞ்சம் வேதனையில் சில சமயத்தில் கிடக்கு. என்ன, உன் கூட இருக்கிறவங்களே திசையை மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தொழிலை உருவாக்கி தரேன், இன்னொரு வண்டியும் எடுத்து என் பேரை சொல்லி ஓட்டுவேன். யாராலையும் கெட்டு போக மாட்டேன். இந்த கடனை தீர்த்து தரேன், பணம் அள்ளித்தரேன். வேறு என்ன வேணும்? இருக்க வச்சு தரேன். என்னாலும் என்னையும் கூப்பிட்டுக்கா, வெற்றி அடைவேன். ஓ, மகிழ்ச்சியாரடா மகனே. திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்மந்தமாக வாப்பா. உனக்கு திருமணமா? இன்னொரு ஆள் இருக்கானே, இன்னும் அடுத்து திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? இன்னொரு ஆள் உண்டுமே. உனக்கு யாருக்கிட்டா திருமணம்? உனக்கு தான் திருமணம். வா, மாப்பிள்ளையே வந்துட்டான். அடுத்து பொண்ணை பற்றி பேசுவோம். கால் வந்துட்டு வா. சீக்கிரம் நடக்கணும். எனக்கு சொல்லி நாளெல்லாம் எடுக்கக்கூடாது. நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். இனிமேல் எங்கேயும் அலைய முடியாது அப்படி கும்பிடுதான். வா, சீக்கிரம் நடக்கணும். எவ்வளோ அவசரம் பாரு. என்னடா அவதானல சொன்னேன் சாமிட்ட, சொன்னேன் இல்லையா? நான் சென்னை ஒருத்தர காலம் ஆகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே பாப்பா, அகம் நாட துதிக்கின்றேன் உன்னையே. அகிலாண்டேஸ்வரி கோயில் எங்கடா இருக்கு? திருவானைக்காவில் இருக்கு, பக்கத்தில் வா. கருப்பசாமி, இவனுக்கு எப்படி? அப்படியா? இதுக்கு முன்னால் பல இடத்துல திருமணத்தை சம்பந்தமாக பேசி எந்த ஒரு தெளிவும் விடையும் கிடைக்காம தோல்வியுற்று வேதனை அடைந்தியான். சரியா? அதனால் பொறுப்பாளர்கள் கூட உன் திருமண விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் கடந்த கசந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் நீயே முடிவெடுத்து ஒரு தெளிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ உன்னை விட்டுருக்காங்க. அதனால் வரக்கூடிய பங்குனி மாதத்திலிருந்து வரனை பாரு. கரெக்டாக 40 நாளையில் உனக்கு பெண் வந்து சேரும், கல்யாணம் முடிக்கலாம். போய்ட்டோம். கர்மசாமிக்கு கால் வந்துட்டுவாப்பா. அப்பா, ஐயா, யாத்தா, தாத்தா சுகமாக இருக்கிறேனே. கண்ணே வேண்டும் என்ற ஈயை கனவேனேன். தசரதன் போய் பொண்டாட்டிட்ட கெஞ்சினார். கைகேசி, உனக்கு நான் கொடுத்த வரத்தை தந்துருந்தேன், ஆனால் என் சொல்ல மட்டும் நீ கேளுன்னு சொல்லி கெஞ்சினார். யார்? தசரதன் கைகேசிட்ட ராமாயணத்தில். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகள் சில சமயத்தில் தாயும் தகப்பனையும் என்ன செய்யுது? பிள்ளைகள்கிட்ட கெஞ்ச வைக்கி. பொய் சொல்லுதனும் உண்மையா இல்லையா? கெஞ்ச வைக்கி. எம்மா சம்மதிச்சிரும்மா, நல்ல வரன்மா, எனக்கு வயசாகிடுதும்மா, எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அப்பா காலத்தை கவலைப்படாமல் கழிச்சிக்கிடுவோம்மா. 1000 தரம் சொன்னாலும் பேய் விலைக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்கிடா. கால் வந்துட்டு வா.
ஜப்பானின் கல்யாணராமன். ஓ